நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேமும், அதற்கு பிறகு டே டைம் ஃப்ரேமும், அதுக்கு பிறகு இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நான் வீடியோ போடல. நம்ம வீடியோ போடாம இருந்தாலும் டெலகிராம் சேனல் லைவ் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அடுத்தடுத்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் கிளியரா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃப்ரீ சேனல். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்ப்போம். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு இப்ப என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் புல் பேக் ஆயிட்டு 26,400 ரேஞ்சுக்கு ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து 26,400 போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும், 25,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது 24,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆவும் இருக்குன்ட்டு. சார்ட்ல உள்ளதா சொல்றேன். நானா எதுவும் சொல்லல. சார்ட்ல உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கிளியரா பார்த்தீங்கன்னா, இந்த ஹை கிட்டத்தட்ட வந்து 24,000 ஆ 940. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு கரெக்ஷன்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் ரீஅகைன் எத வேணா நடக்கலாம். ஸோ இங்க ஒரு ஜோன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து டே டைம் ஃப்ரேமுக்கு போகணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கலாம்? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல வந்து ரிவர்சல் சிக்னல் குடுத்து கன்டின்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, இட்ஸ் பிக் ஃபால் பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, அ ஒரு பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரியலாவே வந்து செல் சிக்னல் தான் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது இந்த ஜோன் டே டைம் ஃப்ரேமும், 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் அனலைஸ் பண்றப்ப தெரிஞ்சு போயிடும். ஸோ செல்லுல தான் இருக்கு. பட் கன்டின்யூ ஆகுமாங்கிற ஒரு டவுட் இருக்கு. பார்ப்போம். ஏன்னா இந்த வீக்லி ஃபெயில்டுங்கிறனால கொஞ்சம் டவுட் இருக்கு. வீக்லி ஃபெயில்டுங்கிறனால மார்க்கெட் இங்க போகணும். 26,400க்கு போகணுங்கிற ஒரு மெத்தடும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஏரியால செல் சிக்னல் குடுத்தது ஒருவேள குவாசிமோடோ நான் சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். குவாசிமோடோ பேட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேட்டர்ன். நல்ல ஒரு செல்லிங்க்கான பேட்டர்ன். செல் ஆகறதுக்கான ஒரு பேட்டர்ன்ஸ். கரெக்ட்டா அது எங்க போய் செல்க்கு சிக்னல் குடுக்கும்னா, இந்த ஜோன்ல தான் குடுக்கும். ஸோ அதே போல இப்ப வந்து சேல் சிக்னல் குடுத்திருக்கு. பட் இது கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறது ஒரு டவுட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்டர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ பட் இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேம், இன்டர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்த லோவ பிரேக் பண்றப்போ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம சாரி வீக்லி டைம் ஃப்ரேம பிரேக் பண்றப்போ நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். நல்ல ஒரு பிக் ஃபால் குயிக்லி எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஃபெயில்ட் ஆக்கும்போது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ ஹையர் லோவ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஹையர் லோவ பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு ஃபால் ஆகவும் செய்யலாம். ஸோ அதுக்காக தான் இங்க செல் சிக்னல் குடுத்துருக்கா? அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ டவுட் கிடையாது. சார்ட்ல ஒரு டார்கெட் ரேஞ்ச் போறதுக்கு முன்னாடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றோம். அப்படி வர்றப்ப நம்மளோட வியூஸும் சேஞ்ச் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இந்த ஃபீல்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 26,400 போகணும். ஓகே. இங்க போகணும். பட் இங்க இன்னொரு பேட்டர்ன்ஸும் கிரியேட் ஆகுது. அது போறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்க தாண்டிடுச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,000. ஸோ இந்த ஜோன் ரீகன் செல் குடுக்க வேண்டிய காரணம் என்ன? அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கிறனால தான், இங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? ஒருவேளை 26,400 போகாம அகைன் ஃபால் ஆகலாமா? அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ வியூஸ பொறுத்தவரைக்கும் நான் இப்ப சொல்லியிருக்கிறது அடுத்தடுத்து கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் ரன்னிங்ல வந்து ஃபார்ம் ஆயி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வச்சு நம்ம வியூஸும் சேஞ்ச் ஆயிடும். நம்ம ஓல்டு மெத்தட் அதாவது ஏற்கனவே சொன்னோம். அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. ஏன்னா அடுத்தடுத்து பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்னாலே நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன அப்படின்ட்டு வாட் நெக்ஸ்ட்ன்னு போகணும். ஸோ 26,400 போகணுங்கிறதுக்காக நான் கால்லயே வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வாட் நெக்ஸ்ட்? இந்த ஏரியாவ பொறுத்தவரைக்கும் 26,400 போகணும். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம கால் ஆப்ஷன் வச்சிருந்தோம். ஸோ, இந்த ஏரியா வரைக்கும் கொண்டும் போயிருக்கோம். இப்ப இங்க புட் ஆப்ஷனும் ஹோல்டு பண்ணியிருக்கோம். அது டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அம் இருந்தாலும் வாட் நெக்ஸ்ட் 26,400 தான் போகுமா? அல்லது இங்க ஏதாவது ரிவர்சல் ஆகி வேற ஏதாவது ஒரு பிக் ஃபால் நடக்கலாமா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ, அதனால தான் நம்ம வந்து வியூஸ் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ, அத நான் லைவ்ல தான் அப்டேட் பண்ண முடியும். தேவைப்படுறவங்க டெலிகிராம் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் இண்டிகேட் பண்றது 2 விஷயம் இருக்கு. ஸோ, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டுக்காக மார்க்கெட் வந்து இந்த ஏரியாக்கு ரீச் ஆகுமா? அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு ரீச் ஆயிட்டு குவாசிமோடோ பேட்டர்ன் உருவாகலாமா? ஏன்னா கரெக்ட்டா இந்த ஏரியால நமக்கு செல் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் அம் டவுட்டா இருக்கு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், எக்கனாமிக் இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு வேளை இங்க நமக்கு கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் ஃபார்மேஷன்ஸ், ஹேங்கிங் மேன் இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல பிக் ஃபால் நடக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வீக்லி டைம் ஃப்ரேம் 2 வியூஸ குடுத்துருக்கு. 2 பார்வை நம்ம பார்க்கணும். ஒண்ணு 26,400 போகுமா? இந்த ஜோன்ல இருந்து அல்லது இங்கிருந்து ஒரு பிக் ஃபால் நடக்குமா? அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம்ல.
டே. டே டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன ஷோ பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு இன்டர்நெட் டைம் ஃப்ரேம் போவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் இட்ஸ் கிளியர்லி சாதகமா தான் இருக்கு. அதாவது டவுனுக்கு சாதகமா இருக்கு. ஏன் அப்டின்னா, பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் இந்த ஹை ரொம்ப ரொம்ப ஹை இம்பார்ட்டன்டான ஹை நான் சொல்லியிருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அ இந்த ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஜோன். ஓகே. இந்த ஜோன். இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பிரைஸ் ஆக்ஷன் வரைஞ்சு காமிச்சிரும். உங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் கிளியரா புரியும். பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பிரேக் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவ போய் பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது ஹையர் லோயர் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஹை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருந்தது ரொம்ப நாளா, ஒரு 1 வீக்காவே. ஸோ அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல போய் இந்த பிரைஸ் ஆக்ஷன ஃபெயில்டு தான் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஃபெயில்டு பண்ணிட்டு பிரைஸ் ஆக்ஷன் இந்த ரேஞ்ச்ல இருக்கு இப்போ. அதாவது டவுன் சைடுக்கு தான் சாதகமா. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆயிருக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து இந்த பிரேக் ஆகணும். ஆஸ் யூசுவல் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு இந்த லோ வரணும். இது வந்து டே டைம் ஃப்ரேம்க்கோட இண்டிகேஷன்ஸ். வீக்லி பொறுத்தவரைக்கும் இங்க போகணும். இந்த ஏரியாக்கு. ஆனா, வீக்கோட இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் சொன்னீங்கன்னா 25,000. ஸோ அந்த 25,000 ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இப்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ வீக்லியோட 25,000 ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆயிட்டு தான் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்ப டவுன இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ஹை. இந்த ஹை ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணிட்டா நம்ம எதிர்பார்க்கிற மாரி 26,400க்கு மார்க்கெட் போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹை எப்ப மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுதோ, அப்போ 26,400 போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு சாதகமா இந்த பிரைஸேஷன் ஹை பிரேக் ஆச்சுன்னா 26,400 போகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்? இப்ப என்ன? இப்ப பார்த்தீங்கன்னா, அம் ஓகே. இந்த பிரைஸேஷன் ஆச்சுன்னா ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ஸோ இங்க செல் சிக்னல் தான் குடுத்திருக்கு. 30 மினிட்ஸ் நமக்கு அப்படிதான் ஷோ பண்ணுது. அதனால நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ புட் ஆப்ஷன்ல ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ, இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 24,300 24,300 ரீச் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியும். அடுத்தது என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ, அது இன்டர் டைம் ஃப்ரேம் போகும்போது நான் சொல்றேன். ஸோ, டே டைம் ஃப்ரேமுக்கு இந்த ஹை பிரேக் பண்ணிட்டா 26,400க்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்த டே டைமோட ஃபெயில்டுக்கு எங்க வரணும்? இந்த ஏரியா வரணும். அதாவது 23,200 வரைக்கும் வரணும். ஸோ, இப்போ இந்த ஏரியால 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நமக்கு ரிவர்சல் ஆச்சுனா தான், டே டைம் ஃப்ரேமோட ஹைய வந்து பிரேக் ஆகும். அதாவது இன்டர் டைம் ஃப்ரேம் டார்கெட் என்ன சொல்லியிருக்கேன்? 24,300. ஸோ அந்த டார்கெட்ட ரீச் பண்ணிட்டு, இங்கிருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி பிரேக் ஆச்சுன்னா 26,400 போயிடும். அப்போ இங்க ஃபெயில்ட் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த டே டைம் ஃப்ரேம் ஹைய பிரேக் பண்ணிடும். ஓகேவா? ஒருவேளை இந்த லோ இந்த இடத்துல 26,000 சாரி 24,300 இந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா குவாசிமோடோ பட்டன் வரதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த லெவல பிரேக் பண்ணணும். பண்ணுனா தான் குவாசிமோடோ பட்டன்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 23,200 பிரேக் பண்ணா. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் வச்சும், வீக் டைம் ஃப்ரேம் வச்சும் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். அப்பதான் டவுட் கிளியரா தெரியும். வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இந்த 26,400க்கு போகணும். குவாசிமோடோ பேட்டர்னுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் குடுக்கணும். ஸோ இப்போ அனலைஸ் பண்ணத வச்சு இந்த பிரைஸ் ஆக்ஷனோட ஹை ஓகேங்களா? இந்த ஹைய பிரேக் பண்ணிடுச்சுன்னா, 26,400க்கு மார்க்கெட் ரீச் ஆயிடும். ஒருவேள மார்க்கெட் இந்த லோல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த லெவல பிரேக் பண்ணிடும். அதாவது 23,200 ஓகேவா? ஒருவேள இந்த லோவுக்கு கீழ ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, டே டைம் ஃப்ரேமையும் பிரேக் பண்ணிடும்ங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நமக்கு இப்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல்ல தான் நம்ம இருக்கோம். 26,400க்கு போகுமா? இந்த லெவல பிரேக் பண்ணுமா? 23,200 பிரேக் பண்ணி பிக் ஃபால் தருமாங்கிறது தான். ஸோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் என்னவா இருக்கும்? இந்த ஏரியா தான். அதாவது 24,000 24,000 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரேஞ்ச். ஸோ அங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம போக வேண்டியது இன்ட்ரா டைம் ஃப்ரேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம்க்கு போவோம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியராவே இருந்தது. நம்ம நேத்தே வந்து புட் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தோம். நேத்தே இல்ல ஃப்ரைடேவிலேருந்தே ஹோல்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்ட்டா இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். அத நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கன்டினியூவா டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. இப்பயும் ஹோல்ட் வச்சிருக்கோம். எது வரைக்கும் 24,300 வரைக்கும் நம்ம வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்டின்ட்டு டார்கெட் பெண்டிங் இருக்கு அப்டினால வச்சிருக்கேன். ஸோ இப்ப இங்க வேற என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ரேஞ்ச் இருக்குன்றத. ஏன்னா இது தெரிஞ்சா தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு சாதகமா 26,400 போகுமா? அல்லது வீக்லி டைம் ஃப்ரேமோட குவாசிமோடோ பேட்டர்னுக்கு போகுமா? அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்ஸ் என்னன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ஸ் இந்த ஏரியால ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் தென்
செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஓகே. இப்போ 24,300 24,250 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 24,250 ஒரு இம்பார்ட்டான ஒரு சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் 24,100 இந்த ஜோனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சப்போர்ட் ஜோனா. ஸோ இங்கிருந்து நடக்கக்கூடிய இந்த செல்லிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ரேஞ்ச் என்னன்னா 24,250. ஸோ இந்த ஜோன மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு, ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாரி இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் புல் பேக் ஆயிட்டு மார்க்கெட் 26,400 வரைக்கும் போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அம் நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்க்கு இன்டர்லிங்க் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி அனலைஸ் பண்றோம். கொஞ்சம் கிளியரா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிட்டு சஸ்டெயின் ஆகுதா? இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஏன்னா டார்கெட் ரேஞ்ச் நம்ம இங்க தான் சொல்லியிருக்கோம். 24,300 தான் சொல்லியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்க குளோஸ் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆகவும் செய்யலாம். இங்க வந்துட்டு ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை. நம்ம இப்போ புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2மே நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனா ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆச்சுனாலோ, அல்லது சஸ்டெயின் ஆக முடியலன்னா, இங்கிருந்து மார்க்கெட் பை சிக்னல்ஸா குடுக்கலாம். ஸோ அப்படி குடுக்குறப்ப கன்டினியூவா அப் மூவ் ஃபர்ஸ்ட் லெவலா இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை இதுதான். ஸோ இந்த ஹைய பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. எப்போ இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஆக முடியாம ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் வந்து புல் பேக் பைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 24,900 அதாவது 25,000 வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஜோன ரீச் பண்ணிட்டு, அதன் பிறகு அங்கிருந்து 26,400க்கு போகலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆ வேற என்னென்ன சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஜோன் எதுவும் இல்ல. அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 24,750 தான். ஸோ வேற எதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடையாது. அடுத்து 25,000 தான். ஸோ இப்ப நம்ம டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இத நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு, என்ன நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம்னா, ஸோ 26,400 போகணும்னா, இந்த ஏரியால மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாம ரிவர்ஸ் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. 1. ஒருவேள மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, ஸோ நெக்ஸ்ட் 23,200ம் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததா 21,000 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிக் ஃபால் நடக்கலான்ட்டு. அதாவது குவாசிமேடோ பேட்டர்ன் அத கிரியேட் பண்றதுக்கும் சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லோ ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த லோல தான் நம்ம வந்து பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கால் ஆப்ஷன்க்கா, புட் ஆப்ஷன்க்கான்றது தெரியும். ஸோ நல்ல ஒரு பிக் மூவ் புல் சைடோ அல்லது பிக் மூவ் டவுன் சைடோ நமக்கு கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த லோ ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இன்ட்ராடே வியூஸ் என்ன நடக்குற வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ புட் ஆப்ஷன்ல வச்சிருக்கோம், ஹோல்டிங் வச்சிருக்கோம். டார்கெட் வந்து 24,300 ஓகேவா? இந்த லெவல ரீச் பண்ணனா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, அதன் பிறகு என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம மூவ் பண்றது தான் நல்லது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றோம். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஸோ வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ம் அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ்க்கு போயிடுவோம். இதுல முக்கியமான ஒரு இம்பார்ட்டான ஒரு ஜோன் ஒண்ணு இருக்கு. அத நம்ம மார்க் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. அதாவது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,490 நம்ம ஸ்டாப் லாஸ் குடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்ச். ஸோ 24,490ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது ஓப்பன் கேண்டிலே பிரேக் அவுட் ஆனா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கும். ஸோ அதனால இந்த லெவலுக்கு மேல ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா, புட் ஆப்ஷன்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நடந்தா மட்டும் தான் நம்ம வந்து கால் சைட்ல போகணுமே தவிர, அது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கால் சைட் போகாம, புட் சைடு தான் கன்டின்யூ பண்றது பெட்டர். ஸோ ஒருவேளை நம்ம கால் சைட் போகணும்னா, இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல அப்டின்னா, நம்ம கால் சைட் போகலாம். அல்லது நாளைக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, கால் சைட்ல போகலாம். அது ஓப்பன் கேண்டிலே ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். ஸோ உங்களுக்கு வீக்லி, டெய்லி அண்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3யும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இப்போ வியூஸையும் பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த சைட் டைரக்ஷன்ல போகுது? நம்ம எதிர்பார்த்த மாதிரியான டைரக்ஷன்ஸ் குடுக்க சான்சஸ் இருக்காங்கிறது. ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல் 24,300 தான். ஸோ இந்த லெவல் ரீச் பண்ண பிறகு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்ற அத்தன விஷயமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேட்ஜ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.